உரமும் வந்து ஸ்டார்டிங்ல அடி உரமா போட்டு உரம் இப்ப எடுத்து கொடுக்குது சாயில் எடுத்து கொடுக்குது இல்ல போட்ட உரமோட சரி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உரம் போட கிடையாது. அப்போ ஒரு விவசாயி வந்து இப்போ ஒரு மாசம் யூஸ் பண்ணல எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த உரமும் போடாம இந்த பயிர் வந்து நல்ல அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து அல்லத்தூருமே நல்லா இருக்கு, நோய்களுமே கண்ட்ரோல் ஆயிருக்கு. இப்போ டாக்டர் சாயில் பயன்படுத்துற பயன்பாடு பத்தி நம்ம மகதேவ் சார் சொல்லுவாரு. இன்னொன்னு சார், ஏதாச்சும் இந்த தோட்டம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு மாசம் முன்னாடி இந்த தோட்டம் பார்க்கும்போது வளர்ச்சி வந்து ரொம்ப வீக்கா இருந்தது. ஆனா டாக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா எந்த விதமான உரம் கொடுக்கல சார். ஆனாலும் ஏன் உட்கார்ந்து இருந்தது? ஏன் டாக்டர் கொடுத்த உரமே கொடுக்கல, ஆனா நல்ல வளர்ச்சி வந்திருக்கு. டாக்டர் சாயில் வேலை செஞ்சிருக்கு. சூப்பர். அப்ப ஏற்கனவே நம்ம அடியுரம் கொடுத்தது டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பயன்பாட்டுக்கே வந்திருக்குது. இப்போ அடுத்த பயன்பாடான உர தேவையை குறைச்சிருக்கு. கொடுக்கவே இல்ல, ஜீரோ. அப்ப என்ன சார், நம்ம விவசாய நண்பர்கள் வந்து வளர்ச்சி இல்லாம இருக்கும்போது பத்துலேன்ட்டு அதிகமா போடுறதை விட இந்த மாதிரி டாக்டர் சாயில் பயன்படுத்தி இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணும்போது இருக்கிற உரமே வந்து பயன்படுது. ஏன்னா சாரதா வந்து எக்ஸாம்பிள், ஏன்னா வளர்ச்சி வீக்கா இருந்தது, உரம் கொடுத்திருந்தாரு, வளர்ச்சி வீக்கா இருந்தது. டாக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா உரமே கொடுக்காம இருந்தாலும் நல்ல வளர்ச்சி இருக்குது. ஏன்னா சார் வந்து டாக்டர் கொடுக்காம இருந்தா கொடுத்திருப்பீங்களா? டாக்டர் கொடுக்காம இருந்தாங்க, இங்க கொடுக்காம இருந்தா அந்த கொடுத்தவங்களை போய் கேட்டு வந்தேன் சார். அது இல்ல டாக்டர் சாயில் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து கொடுக்காம இருந்தா நம்ம கொடுக்காம இருந்தா உரம் போட்டிருப்பீங்களா? உரம் போட்டிருப்போம். எவ்வளவு போட்டிருப்பீங்க? 10 மூட்டை எடை போட்டிருப்போம். 10 மூட்டை எடை போட்டிருப்போம். அப்போ இப்போ வந்து டாக்டர் கொடுத்ததுனால 10 மூட்டை எருவு வந்து நம்மளுக்கு மிச்சம் இல்லைங்களா? அதனால விவசாய நண்பர்கள் வந்து நம்ம செடியோட வளர்ச்சி வீக்கா இருக்குதுன்ட்டு அதிகமாக ரசாயன உரம் தொடர்ந்து போடுறதை விட மண்ணில வந்து 3 தன்மைகள் கரெக்டா இருக்குதா, சரியான முறையில் இருக்குதா, எந்த வந்து தன்மை குறைபாடு, எந்த ஒரு தன்மை வந்து மாறுபாடு பண்ணணும் என்றதை வந்து நம்ம ஆலோசனைப்படி பார்க்கும்போதுதான் அங்க இருக்கக்கூடிய உரம்ங்கிறது வந்து பயன்பாடுக்கு வரும் இல்லைங்களா சார்? இல்லைன்னா சாரு வந்து நம்ம டாக்டர் கொடுக்காம இருந்திருந்தால் 10 மூட்டை உரம் போட்டு 10 மூட்டைக்கு வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 10 மூட்டை எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 போட்டுக்கலாம்ல? 15,000 பணம் வந்து நட்டமாயிருக்கும். ஆனால் டாக்டர் கொடுத்ததுனால் வந்து எந்த உரம் கொடுக்காம எந்த அளவுக்கு வளர்ச்சி ஊக்கிக்காக வந்து எதுவுமே தெளிக்காம டாக்டர் சாயில் மண்ணுக்கு கொடுத்ததுனால